வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ற தலைப்பில் நம்ம பார்ப்போம். இதில் அகத்தியர் படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாடல் பாடியிருப்பாங்க. உளுந்தூர்பேட்டை சண்முகம் தான் அந்த பாடலை எழுதினவர். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே, சமயம் யாவும் தழைத்திடவே சத்தியம் என்றும் நிலைத்திடவே, அறிவும் அன்பும் கலந்திடவே அழவில் வையம் மலர்ந்திடவே, நெறியில் மனிதன் வளர்ந்திடவே நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. இப்போ இந்த வேதங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்களில் சினிமா பாடல்னாலும் அழகாக உளுந்தூர்பேட்டை சண்முகம் இதை எழுதியிருப்பார். சீர்காழி கோவிந்தராஜன் அவருக்கு உள்ள உரை வளத்திலே குரல் வளத்திலே பாடியிருப்பாங்க. நல்லா இருக்கும் இந்த பாடு. நம்ம ஆன்மீகத்துக்கு எடுக்கக்கூடிய சிந்தனை வரிகள் இது. இதில் என்னென்ன தலைப்பில் இதை பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் எந்த உயிரினம் தோன்றிய போது உலகம் சமநிலை இல்லாமல் போயிடுது, உயர்வு தாழ்வு வந்தது. ரெண்டாவது, மனித சமுதாயத்தில் உயர்வு தாழ்வு உருவான வரலாறு. உலகம் சமநிலை பெறணும்னா உயர்வு தாழ்வில்லா நிலை வேணும்னா மகான்களும் மதங்களும் என்ன சொல்லியிருக்காங்க? உலகம் சமநிலை அடையாததற்கு, உயர்வு தாழ்வு நிலை அடையாததற்கும் காரணம் என்ன? தனி மனித வாழ்வியலா, மதங்களா, மகான்களா, அரசியலா, ஜாதியா, இனமா, மொழியா, அறியாமையா, சமூகமா, கல்வியா, பொருளாதாரமா என்ற கோணத்தில் சிந்திக்கிறோம். அடுத்து கடைசியாக மதிப்புகளுடன் கூடிய முறையான கல்வியும் பொருளாதார சமத்துவமும் மனித நேயமிக்க தனிமனித வாழ்வியலும் எப்போது யாரால் மேலோங்கும்? ஆறாவதாக, இந்த உலக சமநிலை பெற வேண்டும்னு சொன்ன மகான்கள், அறிஞர் பெருமக்கள் யார்? அவங்க வாழ்க்கையில் சமுதாயத்தால் பட்ட கஷ்டங்கள் என்னன்றதை நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். உலகில் எந்த உயிரினம் தோன்றிய போது உலகம் சமநிலை இல்லாமலும் உயர்வு தாழ்வு வந்ததுன்னு ஃபஸ்ட்டு கேள்வியை எடுத்துக்கலாம். பூமியில் நுண்ணுயிர்களிலிருந்து தாவரங்கள், விலங்குகள் என அனைத்தும் இயற்கையின் சமநிலையின் ஒரு பகுதியாகவே பரிணாம வளர்ச்சி அடைந்தது. மனிதனுக்கு முன் தோன்றிய மற்ற அனைத்து உயிரினங்களும் இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டே வாழ்ந்து வருது. இயற்கையில் எந்த உயிரினமும் உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை. மற்ற உயிரினங்கள் தங்கள் பசி மற்றும் தேவைக்கு மட்டுமே வேட்டையாடுகின்றன அல்லது உணவை உட்கொள்கின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே பேராசை, வணிகம் மற்றும் அதிகாரத்திற்கு தேவைக்கும் அதிகமாக இயற்கை வளங்களை சுரண்டி உலக சுற்றுச்சூழல் சமநிலையை குலைக்கிறான். மனிதன் வருகை ஒரு தனித்துவமான மாற்றம் ஏற்பட்டது. மனிதனின் வருகை ஒரு தனித்துவமான மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்பட்டுச்சு. உலகத்தின் இயற்கையான சமநிலை குலைந்து உயர்வு தாழ்வு மற்றும் பாகுபாடுகள் உருவாகின. காரணம், மனிதனுக்கு சிந்திக்கும் திறன், தேர்வு செய்யும் சுதந்திரம், சமூக அமைப்புகளை உருவாக்க ஆற்றல் அவங்ககிட்ட இருந்தது. மனிதனிடம் வளர்ந்த பகுத்தறிவும் சிந்தனையும் நேர்மறையாக பயன்பட்ட அதே வேளையில் சுயநலத்தின் காரணமாக சாதி, மதம், வர்க்கம், இனம் மற்றும் அதிகாரம் போன்ற பல செயற்கையான உயர்வு தாழ்வுகளை உருவாக்கிட்டான். மனித மனம் உருவாக்கிய சுயநலமும் பேராசையும் தான் உலகத்தில் சமநிலையின்மைக்கு முக்கிய காரணம். அறிவியல் பார்வையில் சொன்னோம்னா, அறியாமை, தவறான புரிதல்கள், அதிகாரம், செல்வ குவிப்பு, ஜாதி, மதம், இன, மொழி அடிப்படையிலான பாகுபாடு, ஒழுக்கமற்ற தனிமனித வாழ்வியல், சமமற்ற கல்வி, பொருளாதார வாய்ப்புகள் தான் உலகத்தில் சமநிலை இல்லாததுக்கு காரணம்.
மனித இனம் தோன்றியது அல்ல, மனிதன் தனது அறிவை எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதுதான் முக்கியம். அந்த அறிவை பயன்படுத்துகிறத தவறுதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்தது. இதை வேதாத்திரி மகரிஷி பார்வையில் சொன்னோம்னா, மனித அறிவு இயற்கை நெறி, ஒழுக்கம், மனிதநேயம் ஆகியவற்றோடு இணைந்து செயல்பட்டால் தனி மனித அமைதி உருவாகும். அந்த அமைதி சமூக அமைதியாகவும் இறுதியில் உலக அமைதியாகவும் விரியுன்னு அவர் சொல்கிறார். மனித சமுதாயத்தில் உயர்வு தாழ்வு உலகம் சமநிலை எவ்வாறு உருவாச்சுன்னு ஒரு வரலாறு பார்த்தோம்னா, மனித சமுதாயத்தில் இயற்கையாக இருந்த சமநிலை மாறி உயர்வு தாழ்வுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஒரு தனிப்பட்ட நிகழ்வால் உருவானது அல்ல. அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சமூக பொருளாதார அரசியல் மற்றும் பண்பாட்டு மாற்றங்களால் படிப்படியாக உருவானது. ஆரம்பத்தில் மனித இனம் சமத்துவமாக தான் வாழ்ந்தது. வரலாற்று சட்டங்கள் மூலமே சமுதாயத்தில் உயர்வு தாழ்வுகள் படிப்படியாக வேலைப்பட்டது. ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? வேட்டைக்காரர் சமுதாயம் இருந்தப்போ உணவு சேகரிப்பாளர் காலம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனிதர்கள் குழுக்களாக தான் காடுகளை வேட்டையாடியும் உணவை சேகரித்தும் வாழ்ந்தாங்க. வேட்டையாடி வாழ்ந்த காலம் ஆரம்ப கால மனிதர்கள் பெரும்பாலும் சமமாக தான் இருந்தாங்க. சொத்துடைமை மிக குறைவாக இருந்ததால் பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. உணவை சேமித்து வைக்க முடியாது என்பதால் கிடைத்ததை அனைவரும் பகிர்ந்து உண்டாங்க. சொத்து என்ற எண்ணம் இல்லாததால் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு அதிகார அடுக்குகளோ அங்கே இல்லை. அடுத்தது விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. விவசாய புரட்சின்னு சொல்லுவாங்க. மனித வரலாற்றின் மிக பெரிய திருப்பு முனை விவசாயத்தை கண்டுபிடித்தது தான். நிலம், உணவு, செல்வம் ஆகியவற்றை சிலர் கட்டுப்படுத்த தொடங்கிய போது சொத்துரிமை மற்றும் அதிகார வேறுபாடுகள் தோன்றிடுது. நிலமும் சொத்தும் மனிதன் ஒரே இடத்தில் நிலைத்து வாழ தொடங்கியதும் நிலம் எனது சொத்து என்ற கருத்தாக்கம் உருவானது. அதிக நிலத்தை கைப்பற்றியவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக மாறிட்டாங்க. உபரி உணவு அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுனால விவசாயத்தால் தேவைக்கும் அதிகமான உணவு உற்பத்தி செய்யப்பட்டது. இதனால் சிலர் மட்டுமே விவசாயம் செய்ய மற்றவர்கள் நிர்வாகம், போர்க்கலை, கைவினை பணிகளில் ஈடுபட்டாங்க. உழைப்பு பிரிவினையும் அதிகார வர்க்கமும் உணவு உபரி உருவான பிறகு சமுதாயத்தில் வேலைகள் பிரிக்கப்பட்டது. நிலத்தை வைத்திருந்தவர்களும் நிலத்தை கட்டுப்படுத்திய தலைவர்களும் மேல்தட்டுக்கு போயிட்டாங்க. நிலத்தில் உழைத்தவர்கள் மற்றும் அடிமைகளாக கீழ்த்தட்டுக்கு வந்துட்டாங்க. இதன் தொடர்ச்சியாகவே அடிமை முறை உருவானது. போரில் தோற்றவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு உயர்வு தாழ்வு சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. மதமும் சமூக அமைப்பில் பார்த்திங்கன்னா அதிகாரத்தையும் உயர்வு தாழ்வையும் தக்க வைத்து கொள்ள சமூக அமைப்புகளும் மத கோட்பாடுகளும் பயன்படுத்தப்பட்டது. கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளில் சமமின்மை, சிலருக்கு மட்டுமே கல்வி, செல்வம், அதிகாரம் கிடைத்ததால் சமநிலை பாதிக்கப்பட்டது. வாய்ப்புகளில் சமமின்மை இல்லாமல் போச்சு. சாதிய முறை இந்தியாவில் பிறப்பின் அடிப்படையில் தொழில்களும் சமூக அந்தஸ்தும் பிரிக்கப்பட்டு பிறவியிலே உயர்வு தாழ்வை கற்பிக்கப்பட்டது. பல சமூகங்களில் இவை மனிதர்களுக்கிடையான ஏற்றத்தாழ்வுகளை சாதி வர்க்கத்தில், மதத்தில், இனத்தில், பாலின வேறுபாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஐரோப்பா போன்ற இடங்களில் மன்னர், நிலப்பிரப்புக்கள், விவசாயிகள் என்ற நிலமானிய முறை உருவாச்சு. அரசாட்சிகள் மற்றும் பேரரசுகள் மூலிமா அரசியல் அதிகாரம் சிலரிடம் குவிந்ததால் சமூக அடுக்குகள் வலுவடைந்தது. 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சிக்கு பிறகு நிலத்திற்கு பதிலாக மூலதனம் மற்றும் இயந்திரங்கள் முதன்மை பெற்றன. தொழிற்சாலை உரிமையாளர்கள் பெருமளவில் லாபம் சம்பாதிச்சாங்க.
கூலி தொழிலாளர்கள் குறைவான ஊதியத்தில் கடுமையாக உழைச்சாங்க. இது பணக்காரன் ஏழை என்ற வர்க்க வேறுபாட்டை பூதாகாரமாக்கியது. உலகம் சமநிலை நோக்கி நகர்ந்த முக்கிய மாற்றங்கள் வரலாற்றில் பல இயக்கங்கள் சமத்துவத்தை நோக்கி மனித குலத்தை நோக்கி முன்னேற்றின. அடிமை முறையை ஒழிக்கும் இயக்கங்கள், அனைவருக்கும் கல்வி வழங்கும் முயற்சிகள், ஜனநாயக ஆட்சி முறையின் வளர்ச்சி, மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய அங்கீகாரம், பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை போராட்டங்கள், அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் வாய்ப்புகள் பரவலாக கிடைக்க அவங்க பாடுபட்டாங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வு, கல்வி வேறுபாடு, அரசியல் மற்றும் அதிகார சமமின்மை, சமூக பாகுபாடுகள், மனிதனின் பேராசை, அறியாமையால், ஒழுக்க சீர்கோட்டால் உருவாச்சு. தத்துவம் மூலிமா சொன்னீங்கன்னா, வாழ்வியல் நோக்கில் சொன்னோம்னா உலக அமைதியும் சமநிலையும் தனி மனித மாற்றத்திலிருந்து தொடங்குது. ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கம், மனிதநேயம், சமத்துவ உணர்வு மற்றும் பொறுப்புணர்வோடு வாழும்போது குடும்பம், சமூகம், நாடு, உலகம் என்ற வரிசையில் சமநிலையாக வரும். சுருக்கமாக சொன்னோம்னா, மனிதனின் பகுத்தறிவு நாகரிக வளர்ச்சிக்கு உதவிய அதே வேளையில் அவன் உருவாக்கிய தனியார் சொத்துரிமை, பேராசை, அதிகார வர்க்கம் ஆகியவை உலகத்தின் சமநிலையை அழித்து இன்றளவும் தொடரும் உயர்வு தாழ்வுகளுக்கு அடித்தளமிட்டது. உயர்வு தாழ்வு மனித சமுதாயத்தின் வரலாற்று பரிணாமத்தில் உருவானது. உலக சமநிலை மனிதனின் அறிவு, ஒழுக்கம், சமத்துவ கல்வி, பொருளாதார நீதி மற்றும் மனித நேயத்தின் வளர்ச்சியால் மட்டுமே உருவாக முடியும். இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டுன்றத மகான்களும் மதங்களும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் என்பது சமூக சமத்துவத்தை மட்டும் அல்ல, மனித அறிவு, அறம், ஆன்மீகம், இயற்கை ஆகிய அனைத்தும் சமநிலையில் இயங்க வேண்டும் என்ற உயர்ந்த வாழ்வியல் தத்துவம் இந்த வரி. இந்த சிந்தனை மனிதகுல வரலாற்றில் தோன்றிய பெரும்பாலான மதங்கள், மகான்கள் மற்றும் தத்துவங்களின் மைய புள்ளியாகும். இந்த உன்னதமான சிந்தனை மனிதகுலம் தோன்றிய காலம் தொட்டே பல்வேறு மதங்களாலும் மகான்களாலும் தத்துவ ஞானிகளாலும் வலியுறுத்திக்கிட்டு தான் வராங்க. இயற்கை, காற்று, மழை, சூரிய ஒளி என எதையும் மனிதர்களின் தகுதி பார்த்து பிரித்து கொடுப்பதில்லை. இயற்கை சமநிலையை கற்பிக்குது. நான் என்ற அகங்காரமும் எனது என்ற ஆசையும் தான் உயர்வு தாழ்வு என்ற எண்ணத்தை உருவாக்குது. அதை ஒழிப்பதே உண்மையான தத்துவம். பொருளாதார சமூக சமநிலையில் பார்த்தோம்னா, ஆன்மீக சமநிலை என்பது வெறும் மனிதளவில் மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பசி, பட்டினி, சுரண்டல் இல்லாத சமத்துவ சமுதாயமாக மாறணும். இந்த சிந்தனை அனைவரிடமும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. ஒவ்வொருவரின் தனித்திறன் மதிக்கப்படணும். ஆனால் யாரும் ஒடுக்கப்படக்கூடாது. இயற்கையின் சமநிலையைப் போலவே மனித சமுதாயமும் அன்பு, நீதி, ஒழுக்கம், பகிர்வு ஆகியவற்றால் இயங்கணும். பிறப்பு, சாதி, மதம், மொழி, செல்வம், கல்வி போன்றவற்றின் அடிப்படையில் மனிதனை உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று பிரிப்பது அறியாமை. உண்மையான உயர்வு என்பது பண்பிலும் கருணையிலும் ஞானத்திலும் உள்ளது. தாழ்வு என்பது மனிதனின் பிறப்பில் இல்லை, அறமற்ற செயலில்தான் இருக்குது. மனித அறிவின் பரிணாம லட்சியம் இது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை திருத்தி பிறருக்கு நன்மை செய்து அன்பு, அறம், ஒழுக்கத்துடன் வாழும்போது தனி மனித அமைதி அங்கே நிலவும். தனி மனித அமைதி குடும்ப அமைதியாக, குடும்ப அமைதி சமூக அமைதியாக, சமூக அமைதி உலக சமநிலையாக மலரும். அதுவே மகான்கள் காட்டிய வழியும் மதங்கள் வலியுறுத்தும் பொதுவான மனிதநேய பாதை. மனித சமுதாயத்தின் அமைதிக்கும் ஆன்மீக பரிணாமத்திற்கும் மிக அத்தியாவசியமான
சமூக மற்றும் ஆன்மீக சமத்துவத்தை உணர்த்துது. இதை 2 வழியில் பார்க்கலாம். அகச்சமநிலை, இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ் இகழ் போன்ற இரட்டைகளை கண்டு கலங்காமல் மனதை ஒரே சீராக வைக்கிறது தான் அகச்சமநிலை. புற சமநிலை என்றது பிறப்பு சாதி மதம் பாலினம் அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையில் மனிதர்களிடையே உயர்வு தாழ்வு பாராட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்துவது. இது அனைவருக்கும் காற்று நீர் சூரிய ஒளியை சமமாக வழங்குவது போல மனித சமுதாயம் உயர்வு தாழ்வற்ற சமநிலையை எட்டும்போது மட்டுமே சமுதாயத்தில் அமைதி ஏற்படுறதுக்கு சாத்தியம். இதை மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பொக்கும் எல்லா உயர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால் அனைவரும் சமமே, அவர்கள் செய்யும் செயலால் மட்டுமே வேறுபடுகிறார்களே தவிர பிறப்பால் உயர்வு தாழ்வைன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாங்க. வள்ளலார் என்ன சொல்கிறன்னா, அனைத்து உயிர்களிடத்தும் கடவுளின் அருளை காணும் ஆன்மநேய ஒருமைப்பாடு கொள்கையை அவர் சொன்னார். சாதி மத எல்லைகளை கடந்து ஜீவகாருண்யமே சமநிலைக்கு வழின்னு சொன்னார். ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற தத்துவத்தை அவர் கொடுத்துட்டு போயிருக்கார். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் கருதும் சமநிலை வேண்டும் என்றார். ஜாதி மத பேதங்களை முற்றிலும் அவர் எதிர்த்தார். விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைத்தன்மை இருக்குது, எனவே ஒருவரை உயர்ந்தவர் என்றும் மற்றொருவரை தாழ்ந்தவர் என்றும் கூறுவது ஆன்மீக குற்றம்னு அவர் சொன்னார். பாரதியார் என்ன சொன்னார்னா, சாதி இரண்டொழியே வேறில்லை அப்படின்னு அந்த பாடலில் தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்துன்னு சொல்லுவாங்க. மனித குலத்தில் ஆண் பெண் என்று இருவகை மட்டுமே இருக்குது, பிற உயர்வு தாழ்வுகள் மனிதன் ஏற்படுத்த செயற்கை பாகுபாடுன்னு சொன்னார். இன்னொரு பாடலில் காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னார். சாதிகள் இல்லையடி பாப்பானும் பாடியிருக்காரு. மனிதர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இயற்கையோடு இணைந்த சமத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். நம்ம மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, உலக அமைதியின் அடிப்படை என்னென்னா தனி மனித அமைதி. மனிதன் தன் அறிவை இறைநிலைக்கு உயர்த்தி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உணர்வுடன் வாழும்போது உயர்வு தாழ்வு மறையும் அப்படின்னு அவர் சொல்கிறார். கௌதம புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனை உயர்த்துவது பிறப்பு அல்ல, செயலும் ஒழுக்கமுமே உயர்வை தீர்மானிக்கின்றன அவர் சொல்கிறார். ராமானுஜர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்கு அழைத்து சென்று ஆன்மீகத்தில் அனைவரும் சமம் என்பதை செயல் வடிவத்தில் காட்டி போயிருக்கார். மகாத்மா காந்தி என்ன சொன்னார், மனித சமத்துவம் அகிம்சை அன்பு ஆகியவை நிலையான சமுதாயத்தின் அடித்தளம்னு சொல்லிட்டு போயிருக்கார். நாராயண குரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே கடவுள் மனிதனுக்கு என்ற தத்துவத்தை வழங்கி கேரளாவில் சமூக புரட்சியை ஏற்படுத்தினார். உலக மதங்கள் அனைத்தும் அடிப்படையான இறை சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தை தான் வலியுறுத்துது. பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களும் ஒரே இறை சக்தியின் வடிவங்கள் என்கிறது ஆன்மீகம். மனிதர்களுக்குள் பிறப்பிலோ சாதியிலோ இனத்தாலோ எந்த உயர்வு தாழ்வும் இல்லை என்பதை உலக மதங்கள் அனைத்தும் சொல்லுது. அன்பே அடிப்படை. சுயநலமற்ற அன்பும் பிற உயிர்களை தன்னுயிர் போல் கருதும் தன்மையுமே மதங்களின் உண்மையான சாரம் அப்படின்னு சொல்லி சமத்துவமாக சொல்கிறாங்க. புற வேற்றுமைகளை கடக்கணும். மனிதன் உருவாக்கிய எல்லைகள் நிறம் வர்க்கம் போன்ற புற வேற்றுமைகள் யாவும் மாயை என்று மகான்கள் சொல்கிறாங்க. அகத்தூய்மை, அதாவது ஒருவருடைய உயர்வு என்பது அவருடைய பிறப்பில் இல்லை, அவருடைய எண்ணம் சொல் செயலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சிந்தனைப்படி உலகில் உள்ள வளங்கள் அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே மகான்களின் வாக்கு. அத்வைத்தில் இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மன்னு சொல்லுது.
அனைத்து உயிர்களிலும் உள்ள ஒரே ஆன்மா தான் உறைந்துள்ளது. எனவே மனிதர்களிடையே உயர்வு தாழ்வு பாராட்டு இடமில்லை. எல்லா உயிர்களிலும் ஒரே பரம்பொருள் தான் இருக்குது. ஆகவே எல்லாரும் சமம்னு இந்து மதத்தில் சொல்கிறாங்க. கல்வியும் அடக்கமும் உடைய அந்தணன் பசு, யானை, நாய் என அனைத்திலும் பிரம்மத்தை காண்பவனே பண்டிதன்னு சொல்லி இந்து மதத்தில் சொல்லுது. பௌத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கருணை, சமநோக்கு, துக்க நிவாரணம் ஆகியவை மனித சமத்துவத்தின் அடித்தளம்னு சொல்கிறாங்க. பௌத்தத்தில் மேலும் சொல்கிறது, சமணம் சாதி வர்க்க பாகுபாடுகளை கடுமையாக எதிர்த்தது. எல்லா உயிர்களும் சமம், மற்ற ஆன்ம தூய்மையே முக்கியம் என்று சொல்கிறாங்க. அகிம்சை மற்றும் கருணையை அடிப்படையாக கொண்டு சாதி அடுக்குகளை எதிர்த்து அனைத்து உயிர்களுக்கும் விடுதலை பெறும் உரிமை சமமாக உள்ளது என்று புத்தர் சொன்னார். உயர்வு தாழ்வற்ற சமநிலை என்பது வெறும் அரசியல் அல்ல, சமூக கோட்பாடு மட்டுமல்ல, அது மனிதகுலம் அடையும் மிக உயர்ந்த ஆன்மீக முயற்சின்னு அவர் வலியுறுத்தினார். கிறித்துவத்தில் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அயலானை உங்களைப் போல நேசியுங்கள். கடவுளின் பார்வையில் ஏழை, பணக்காரன், அடிமை, சுயாதீனன் என்ற பாகுபாடே கிடையாது. எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இறைவனின் பிள்ளைகள். அன்பும் சேவையும் அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்று தான் விவிலியத்தில் சொல்லுது. இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாவின் முன் எல்லா மனிதர்களும் சமம். உயர்வு என்பது இறைச்சமமும் நற்செயல்களுமே. இறைவனின் முன் அனைத்து மனிதர்களும் சமமானவர்களே. பிறப்பாலோ நிறத்தாலோ மொழியாலோ எவருக்கும் உயர்வு இல்லை. இறையச்சம் ஒன்றே ஒருவரை சிறந்தவராக்குகிறது என்ற நபிகள் நாயகம் சொல்கிறார். மனிதர்கள் அனைவரும் ஒரே தாய் ஒரே தந்தையின் பிள்ளைகள்னு நபிகள் நாயகம் சொல்கிறார். சீக்கிய மதத்தில் பொது உணவு கூடம் என்ற அமைப்பின் மூலம் அரசனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஒரே வசையில் அமர்ந்து உண்ணும் சமத்துவ முறையை சீக்கிய மதத்தில் லங்கர்னு சொல்கிறாங்க. உலக சமநிலை பெற வேண்டியதன் அவசியம் இயற்கையின் விதி. இயற்கை தன் பஞ்சபூதங்களால் அனைவருக்கும் சமமான காற்றையும் நீரையும் நிலத்தையுமே வழங்குது. உலகத்தில் அமைதி நிலவுனா சமூகத்தில் உயர்வு தாழ்வு என்ற பாகுபாடு அழியும் போது தான் வன்முறைகளும் போர்களும் நீங்கி உலகத்தில் அமைதி நிலவுன்னு சொல்லுது. ஒட்டுமொத்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, பசி, பிணி, வறுமையற்ற சமத்துவமே சமுதாய மனித குலத்தை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும். இன்றைக்கி உலகத்தில் ஒருவேளை உணவு உண்ணாதவங்களே கிட்டத்தட்ட 20% மேலே இருக்காங்க. யாவரும் நிகர் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் மலரும்போது தான் இந்த உலகம் உண்மையான சமநிலையை எய்தும். மனிதன் சக மனிதர்களை தன் நகலாக பார்க்கும் மனப்பக்குவத்தை அடைவதே உலகம் சமநிலை பெறுவதற்கான ஒரு வழி. உலகம் சமநிலை அடையாததற்கு காரணம் தனி மனித வாழ்வியலா, மதங்களா, மகான்களா, அரசியலா, சாதியா, இனமா, மொழியா, அறியாமையா, சமூகமா, கல்வியா, பொருளாதாரமா? உலகம் சமநிலை அடையாததற்கும் உயர்வு தாழ்வு நிலையில் உருவாவதற்கும் பல காரணிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுது. என்னென்னா, அறியாமையை எடுத்துக்குவோம். அதுதான் வாழ்வியலுக்கு அடிப்படை காரணமே. உண்மை, அறிவு, ஒழுக்கம், பரிவு, பரந்த பார்வை இல்லாத போது மனிதன் சுயநலம், பேராசை, பயம், வெறுப்பு போன்றவற்றால் இயங்குகிறான். அறியாமை என்பதே மற்ற அனைத்து எதிர்மறை செயல்பாடுகளுக்கும் அடிக்கல்லாகவும் வேறாகவும் முதன்மை காரணமாகவும் இருக்குது அறியாமை. இந்த காரணங்களை நம்ம ஆழமாக பகுத்தாய்வு செஞ்சோம்னா ஒரு உண்மை தெளிவாகும். மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு கற்பித்தல், சுயநலம், பகுத்தறிவற்ற பிடிவாதங்கள், பிறரை ஒடுக்கும் மனப்பான்மை,
போன்றவற்றுக்கு அடிப்படை அறியாமை தான். சமத்துவம், மனிதநேயம் மற்றும் உலகளாவிய ஒருமைப்பாடு பற்றிய விழிப்புணர்வு இல்லாததான் சமநிலைக்கு வித்திடுது. தனி மனித வாழ்வியல், மனிதனின் எண்ணம், சொல், செயல் ஆகியவை குடும்பம், சமூகம், நாடு, உலகம் வரை தாக்கத்தை ஏற்படுத்துது. நல்ல மனிதர்கள் அதிகரித்தால் நல்ல சமுதாயம் உருவாகும். இதுக்கு அனைத்துக்குமே பேஸ் எதுனா கல்வி அறிவை வளர்க்க வேண்டும். வெறும் மதிப்பெண்களையுமே வேலைவாய்ப்பு மட்டுமே வழங்கும் கல்வி முறை மனித நேயத்தையோ சமத்துவ சிந்தனையோ பகுத்தறிவையோ முறையாக புகட்ட தவறும்போது அது சமத்துவமற்ற சமூகத்தையே உருவாக்குது. பண்பாடு, ஒழுக்கம், மனிதநேயம் இல்லாத கல்வி மட்டும் சமநிலையை உருவாக்காது. சமூக பழக்க வழக்கங்கள், மரபுகள், மதிப்பீடுகள் மனிதர்களின் சிந்தனையை வடிவமைக்குது. காலங்காலமாக தொடரும் தீய பழக்க வழக்கங்களையும் கலாச்சார கேடுகளையும் பாரம்பரியம் என்ற பெயரில் சமூகம் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வது சமநிலையை பாதிக்குது. சுயநலம், பேராசை மற்றும் அறநெறிகளை புறக்கணிக்கும் தனி மனித செயல்கள் ஒட்டுமொத்த சமூகத்தின் சமநிலையை குலைக்குது. செல்வத்தின் சமமற்ற பகிர்வு, வறுமை, சுரண்டல், வாய்ப்பு சமமின்மை போன்றவற்றை பொருளாதாரம் உருவாக்குது. உலக வளங்கள் சமமாக பகிரப்பட்டால் ஒரு சிலரின் கைகளில் குவிவதும் வறுமை, செல்வ செழிப்பும் எதிரெதிர் துருவங்களாக நிற்பதும் பொருளாதார சமச்சீரற்ற தன்மையை உருவாக்குது. நல்ல ஆட்சி சமத்துவத்தை உருவாக்கும். தவறான ஆட்சி பாகுபாடுகளையும் அநீதியும் அதிகரிக்க செய்யும். அதிகார வர்க்கத்தின் சுயநல கொள்கைகள், குறுகிய கால அரசியல் லாபங்கள் மற்றும் வர்க்க பிரிவினைகளை தூண்டும் உத்திகள் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தும். மதங்களின் அடிப்படை போதனைகள் பெரும்பாலும் அன்பு, கருணை, ஒழுக்கத்தை வலியுறுத்துது. ஆனால் மனிதர்களின் தவறான விளக்கம் அல்லது மதவெறி பிரச்சனைகளை உருவாக்க முடியுது. ஜாதி, இனம், மொழி இவை இயல்பில் மனித அடையாளங்கள். ஜாதி, இனம், மொழி இவை இயல்பியல் மனித அடையாளங்கள். ஆனால் இவற்றை உயர்வு தாழ்வுக்கான கருவியாக பயன்படுத்தும் போது அங்கே பிரச்சனை உருவாகுது. சாதி, இனம், மதம், மொழி இயற்கையாக மனிதர்களை பிரிப்பதற்கு உருவானவை அல்ல. மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பிளவுபடுத்துவதற்காக பயன்படுத்தும் கருவி. சாதிய கட்டமைப்புகள் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளையும் படிநிலையும் உறுதிப்படுத்துது. மதங்களும் இனங்களும் சில நேரங்களில் குறுகிய தீவிரவாதத்திற்கும் நீங்கள் மேலானவர்கள் என்ற அகம்பாவத்திற்கும் காரணமாகி உலக அமைதியை குலைக்குது. மொழியும் சில சூழல்களில் அடையாள அரசியலுக்கு பயன்படுத்தி மற்றவர்களை புறந்தள்ளும் கருவியாக பயன்படுது. உண்மையான மகான்கள் மனிதகுல ஒற்றுமை, அன்பு, அறம், அமைதி ஆகியவற்றையே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்களின் போதனைகளை பின்பற்றாத மனிதர்களால் தான் சிக்கல்கள் தொடருது. மகான்களும் ஆன்மீக வழிகாட்டிலும் சமத்துவத்தை தான் போதிக்கிறாங்க. ஆனால் அவர்களின் போதனைகள் காலப்போக்கில் திரிக்கப்பட்டு மத நிறுவனங்களாகவும் பிளவு கருத்தியல்களாகவும் மாற்றப்பட்டதே இன்றைய சமநிலை இல்லாமைக்கு காரணம். உலகின் சமநிலையின்மைக்கு அடிப்படை காரணம் அறியாமை. அந்த அறியாமை தனி மனித வாழ்வியல் வெளிப்பட்டு கல்வி, சமூகம், பொருளாதாரம், அரசியல், மதம், ஜாதி, இனம், மொழி ஆகிய அமைப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்துது. உலக அமைதிக்கான முதல் மாற்றம் தனி மனித அகமாற்றம். அதன் தொடர்ச்சியே குடும்ப அமைதி, சமூக அமைதி, தேசிய அமைதி, உலக அமைதி. இந்த கருத்து பல தத்துவ மரபுகளிலும் வலியுறுத்தப்படுது. தனி மனித மாற்றமே உலக மாற்றத்தின் விதை. அறியாமை என்ற வேரை அகற்றிவிட்டு மதிப்புகளுடன் கூடிய முறையான கல்வியும் பொருளாதார சமத்துவமும் மனித நேயமிக்க தனி மனித வாழ்வியலும் எப்பெல்லாம் மேலோங்குதோ அப்போதே உலகம் உண்மையான சமநிலையை பெற முடியும். மதிப்புகளுடன் கூடிய முறையான கல்வியும் பொருளாதார சமத்துவமும்
மனித நேயம் மிக்க தனிமனித வாழ்வியலும் எப்போது யாரால் மேலோங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இது ஒரே ஒரு நபரோ அமைப்போ அரசாங்கமோ முழுமையான பதிலாக இருக்க முடியாது. இதுக்கு மதிப்புகளுடன் கூடிய முறையான கல்வி, பொருளாதார சமத்துவம், மனிதநேயம் மிக்க தனிமனித வாழ்வியல் ஆகியவை மேலோங்குவது எப்போதுனா, பொருளாதார கொள்கையில் உலக வளங்கள் ஒரு சிலரிடம் சேர்க்கப்படுது. குறைந்தபட்ச ஊதியம், நியாயமான வரி விதிப்பு, மற்ற அடிப்படை தேவைகளான மருத்துவம், கல்வி அனைவருக்கும் இலவசமாக கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் போது பொருளாதார சமத்துவம் மேலோங்கும். கல்வியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலைக்காக மட்டுமல்ல வாழ்க்கைக்காகவும் என்ற புரிதல் பரவும் போது கல்வி அமைப்பை மாற்றணும். மதிப்பெண்களையும் வேலைவாய்ப்பு மட்டுமே மையமாக கொள்ளாமல் சிறு வயதிலேயே பகுத்தறிவு, சமத்துவம், சூழலில் அக்கறை மற்றும் மனிதநேயத்தை புகட்டும் பாடத்திட்டங்களை அரசு கொண்டு வரும்போது இது சாத்தியமாகும். குடும்பம், பள்ளி, சமூகம் மூன்றும் இணைந்து பண்பாடு, ஒழுக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை வளர்க்கும் போது பொருளாதார கொள்கைகள் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் செயல்படும்போது வீடுகளில் குழந்தைகளை பாலின சமத்துவத்தையும் பிற உயிர்களிடத்தில் அன்பையும் பேராசையற்ற வாழ்விலையும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்து வளர்த்தாங்கன்னா இது மாறும். மதம், அரசியல், சாதி, மொழி ஆகியவை மனிதனை பிரிப்பதற்கு பதிலாக மனிதநேயத்தை வளர்க்கும் கருவிகளாக மாறும்போது ஒவ்வொரு மனிதனும் என் நலன் மட்டுமல்ல சமூக நலனும் என் பொறுப்பு என்ற விழிப்புணர்வு வாழ தொடங்கினாங்கன்னா மாறும். இது யாரால் மேலோங்குன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்களால் குழந்தைகளின் முதல் மதிப்பு கல்வியை வழங்குவதன் மூலம், ஆசிரியர்களால் அறிவுடன் சேர்த்து ஒழுக்கத்தையும் மனிதநேயத்தையும் கற்பிப்பதன் மூலமும், அரசுகளால் சமமான கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவது போதும், சமூக அமைப்புகள் மற்றும் ஆன்மீக இயக்கங்களால் மனிதநேய வாழ்விலை ஊக்குவிக்கும் போதும் இது சமமாகும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உலக மாற்றத்தின் விதை தனி மனித மாற்றத்தில் தான் விதைக்கப்படுகிறது. உலக மாற்றத்தின் விதை தனி மனித மாற்றத்தில் தான் விதைக்கப்படுது. தனி மனிதர்களாலும் குடும்பங்களாலும் அரசியல் மற்றும் சமூகம் மாறணும் என்று காத்திருப்பதை விட ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள் தொடங்கும் போது மாற்றம் விரைவாக வந்துடும். சமூக அமைப்பு ஊடகங்களில் எடுத்துக்கினா சமூகத்தின் சிந்தனை போக்கை தீர்மானிக்கும் சக்தி தான் இது. கேள்வி கேட்கணும். மூட நம்பிக்கையும் ஏற்றத்தாழ்வு புகட்டும் கலாச்சாரங்களை கேள்வி கேட்கும் பகுத்தறிவு சமூகம் உருவாகும் போது பொறுப்புள்ள ஊடகங்கள் பிளவுவாதத்தையும் வன்முறையும் விற்காமல் மனிதநேயத்தின் சமூக பொறுப்பையும் பரப்பும் ஊடகங்கள் செயலாற்றும் போது வேதாத்திரி மகரிஷியின் சிந்தனையுடன் ஒத்துப்போகும் வகையில் இதை மதிப்புகளுடன் கூடிய கல்வி, பொருளாதார சமத்துவம், மனிதநேயமிக்க வாழ்வியல் ஆகிய மூன்றையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபராலோ அல்ல ஒரே இரவில் மேலொழுங்கிடாது. இது ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சிக்கணும். இந்த மூன்று தளங்களில் மூன்று தரப்பினரும் ஒருங்கிணைந்த செயல்களால் மட்டும்தான் இது கொண்டு வர முடியும். அரசு மற்றும் கொள்கை வகுப்பாளர்களால் அமைப்பும் சட்டமும் மாறாத வரை தனி மனித மாற்றங்கள் முழுமை பெறாது. சாதி, மத, இன எல்லைகளை தாண்டி மற்ற மனிதர்களை சமமாக நடத்தும் தனி மனித அறம் ஒவ்வொருவரிடமும் உருவாக வேண்டும். இது எப்போ சாத்தியமாகும்? அறியாமையை கடந்து கேள்விகள் கேட்க தொடங்கும்போது மக்கள் தங்களை ஆளும் அரசியலை, மதங்களை, சமூக கட்டமைப்புகளையோ மூடிக்கொண்டு பின்பற்றாமல் இது மனித குலத்திற்கு பயன்படுமா பகுத்தறிவோடு கேட்க தொடங்கும்போது சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவா என்று குருபுரான் சொன்ன மாதிரி சுயநலத்தை தாண்டிய பொதுநிலை சிந்தனை வரும்போது என் குடும்பம், என் சாதி, என் மதம் என்ற குறுகிய எண்ணங்களை தாண்டி மனித இனம் முழுவதும் ஒன்றே என்ற பரந்த பார்வை எப்போது வருகிறதோ அப்போதே இது மேலோங்கும். சுருக்கமாக சொன்னீங்கன்னா
யாரோ ஒருவர் வந்து மாற்றுவார் என்று காத்திருக்காம, நான் மாறுகிறேன், என் குடும்பத்தை மாற்றுகிறேன், என் வாக்குகளால் சரியான அரசை தேர்ந்தெடுக்கிறேன் என்ற பொறுப்புணர்வை ஒவ்வொரு குடிமகனும் உணரும் கணத்திலே இது மேலோங்க தொடங்கும். மதிப்புகளுடன் கூடிய கல்வி மனிதனை உருவாக்கும். பொருளாதார சமத்துவம் சமூகத்தை நிலைநிறுத்தும். மனிதநேய வாழ்வியல் உலகை அமைதிப்படுத்தும். இந்த மூன்றும் இணையினாலே உண்மையான சமத்துவம் விடியும் நாளாகும். உலக வரலாற்றில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய முன்னோடிகள் பலர். அவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களிலும் வெவ்வேறு நாடுகளிலும் வாழ்ந்தாலும் மனித சமத்துவம், சுதந்திரம், கல்வி, மனித உரிமை, அகிம்சை போன்ற உயரிய மதிப்புகளாக மேம்படுவதற்கு பாடுபட்டாங்க. கௌதம புத்தரை எடுத்துங்க. மனித துன்பத்திற்கான காரணங்களையும் கருணை, சமத்துவம், அகிம்சை ஆகியவற்றை வலியுறுத்தினார். ஒழுக்கம், குடும்பம், பொறுப்பு, நல்லாட்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட சமூகத்தை வலியுறுத்தினார். மகாத்மா காந்தி அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் போன்ற போராட்ட முறைகள் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்தை வழிநடத்தியது மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள சிவில் உரிமை போராட்டங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர். அம்பேத்கர் சமூக நீதி, கல்வி, ஜாதி ஒழிப்பு, சமத்துவ உரிமைகளுக்காக போராடி இந்திய அரசியலமைப்பின் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சட்டப்பூர்வமாக உரிமைகளையும் கல்வி, வேலைவாய்ப்பு உரிமைகளையும் பெற்றுத்தந்தவர். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்ற ஒழுக்கத்தின் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார். பெரியார் என்ன சொன்னார்? சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி பெண்கள் உரிமை, மூடநம்பிக்கைகள், சாதிய கட்டமைப்புகள் எதிராக பகுத்தறிவு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் பல சகாப்தங்களை நிலவிய நிறவெறி ஆட்சியை எதிர்த்து 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து அமைதியான வழியில் ஜனநாயக மாற்றத்தை கொண்டு வந்தார். மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்றவர் அமெரிக்காவில் கருப்பின மக்களின் இன சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்காக அகிம்சை வழியில் போராடி சிவில் உரிமை சட்டங்களை வர காரணமாக இருந்தார். அன்னை தெரசா ஏழைகள், நோயாளிகள் ஆகியவற்றிற்கு வாழ்நாள் முழுவதும் சேவை செஞ்சாங்க. மலாயா யூசுப்சாய் தீவிரவாத அச்சுறுத்தல்களையும் தாண்டி பெண் குழந்தைகளின் உரிமைக்காக குரல் கொடுத்து உலகளவில் கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிக இள வயசிலேயே நோபல் பரிசு பெற்றாங்க. வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, தனி மனித ஒழுக்கம், மனவளக்கலை, அகத்தாய்வு, உலக அமைதி, மனித ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தி வாழ்வியல் மாற்றத்திற்கான வழிமுறைகளை முன்வைத்து பின்பற்ற சொன்னார். ஜோதிராவ் பூலே, சாவித்திரி பூலே பாய் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் முதல் பள்ளியை தொடங்கி கல்வி வழியே சமூக புரட்சி செய்த முன்னோடிகள் அவங்க. காரல் மார்க்ஸ் என்ன சொன்னார்? முதலாளித்துவத்தின் சுரண்டல்களை அம்பலப்படுத்தி தொழிலாளர்களின் உரிமைகளையும் பொருளாதார சமத்துவத்தையும் வலியுறுத்தும் கம்யூனிச தத்துவத்தை உருவாக்கினார். உலக அளவில் பல நாடுகளின் அரசியல் மாற்றங்களுக்கு இவரது சிந்தனையே வித்திட்டது. சாக்ரடிஸ் என்ன சொன்னார்? கேள்வி கேட்கும் முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய கிரேக்க சிந்தனையாளர். அதிகாரத்தையும் மூட நம்பிக்கைகளையும் பகுத்தறிவோடு கேள்வி கேட்க மக்களை தூண்டியதற்கு தன் உயிரையே தியாகம் செய்தவர். மேரி வோல்ஸ்டோன்கிராஃப்ட் அவங்க 18ஆம் நூற்றாண்டிலே பெண்களின் கல்வி மற்றும் உரிமைகளுக்காக நூல் எழுதி மேலை நாடுகளில் நவீன பெண்ணியக்கத்துங்களுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இந்த முன்னோடிகள் அனைவருமே இருந்த பொதுவான பண்பு என்னன்னா, அவர்கள் தங்களின் காலத்தின் அறியாமையை கேள்விகளால் எதிர்கொண்டார்கள். தனக்காக வாழாமல் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் சமத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் போராடினாங்க. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் என்று சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு போராடிய புரட்சியாளர்களுக்கு சமுதாயம் கொடுத்த பரிசு என்ன? சமுதாயத்தில் நிலவும் உயர்வு தாழ்வு, அடக்குமுறை, அநீதி, அடிமைத்தனம் போன்றவற்றை நீக்கி மனித சமுதாயத்திற்காக போராடிய பல புரட்சியாளர்கள் தங்கள் வாழ்நாளில் தகுந்த அங்கீகாரத்தை பெறலை. பலருக்கும் சமூகம் அளித்த பரிசு
பெரும்பாலும் வேதனையே வரலாற்றில் கிடைச்சிது. அவமதிப்பு மற்றும் கேலி, சிறைத்தண்டனை, நாடு கடத்தல், பொய்யான குற்றச்சாட்டுகள், சமூக புறக்கணிப்பு, சிலருக்கு மரண தண்டனை அல்லது படுகொலை அவர்கள் மறைந்த பிறகு புகழும் மரியாதையும். ஆனால் காலங்கடந்த பிறகு அவர்களின் சிந்தனைகள் சமூகத்தை மாற்றின. பின்னர் அதே சமுதாயமே அவர்களை மகான்கள், புரட்சியாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், மனிதநேய முன்னோடிகள்னு போட்டினாங்க. சமத்துவ விதையை விதைப்பவன் முதலில் எதிர்ப்பை அறுவடை செய்கிறான். சமத்துவ விதையை விதைப்பவன் முதலில் எதிர்ப்பை அறுவடை செய்கிறான். காலம் கடந்த பின் மனிதகுலத்தின் நன்றியை அறுவடை செய்கிறான். சமத்துவ விதையை விதைப்பவன் முதலில் எதிர்ப்பை அறுவடை செய்கிறான். காலம் கடந்த பின் மனிதகுல நன்றியை அறுவடை செய்கிறான். அதாவது சமூக மாற்றத்திற்காக போராடுபவர்களுக்கு உடனடியாக கிடைப்பது துன்பமாக இருக்கலாம். வரலாறு அவர்களுக்கு இறுதியில் நிலையான மரியாதையும் அறியாத புகழையும் கொடுத்து வருது. புரட்சியாளர்களுக்கும் சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் சமுதாயம் அளித்த பரிசு பெரும்பாலும் தொடக்கத்தில் எதிர்ப்பாகவும் காலப்போக்கில் பொன்னான வரலாறாகவும் மட்டுமே இருந்திருக்குது. உயர்வு தாழ்வற்ற சமத்துவ சமுதாயத்திற்காக போராடிய மகான்களுக்கும் தலைவர்களுக்கும் சமுதாயம் வழங்க பரிசுகளை வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா, சமத்துவத்தை பேசிய பல தலைவர்கள் தங்களின் வாழ்நாளில் சமூகத்திலிருந்து கடுமையாக எதிர்க்கப்பட்டாங்க. சாக்ரடிஸுக்கு விஷம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது, அண்ணல் காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்டது. அவல நிலையும் சிறைவாசமும். மண்டேலா தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறையில் தான் கழித்தார். பகத்சிங் போன்ற இளைஞர்கள் தங்கள் தூக்கு மேடையை பரிசாக பெற்றாங்க. தந்தை பெரியார் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடுமையான விமர்சனங்களையும் வசைப்பாடுகளையுமே எதிர்கொண்டாங்க. அவர்கள் உயிரோடு இருந்தவரை புறக்கணித்த அல்லது துன்புறுத்திய அதே சமுதாயம் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவர்களின் தொலைநோக்கு பார்வையை உணர்ந்து கொண்டாடியது. சிலைகளும் நினைவு மண்டபங்களும் வரலாற்று புத்தகங்களில் முதன்மை இடமும் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தது. அவர்களின் கருத்துக்கள் சட்டமாவதும் உரிமையாவதும் ஒரு புரட்சியாளருக்கு சமுதாயம் தரக்கூடிய மிக சிறந்த உண்மையான பரிசு. அவர்கள் கண்ட கனவு நனவாகுவது தான் ஜாதி ஒழிப்பு, பெண்கள் உரிமை, தொழிலாளர் உரிமைகள் என அவர்கள் ஏந்திய கொடிகளே இன்றும் சட்டங்களாகவும் நான் அனுபவிக்கும் அடிப்படை உரிமையாகவும் மாறியிருக்குது. சமூகத்தை சீர்திருத்த முற்பட்ட புரட்சியாளர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சமுதாயம் தந்த பரிசு அழியாத புகழும் மக்கள் மனத்தில் நீங்காத இடத்தை தான் கொடுத்துருக்கு. இதுகாரும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ற சிந்தனையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.